ஆராதனா ஒரு சிறுகதை. மொட்டை மாடியில் கண்களை மூடி பிராணாயம் செய்து கொண்டிருந்த தாத்தாவை கதவை தட்டி எட்டி பார்த்தாள் ஆராதனா. ஆராதனா அழகான பேர். தாத்தாவை கதவை தட்டி எட்டி பார்த்த ஆராதனா படிக்கட்டுக்குள் கீழே நின்றபடி போய் போடி என்று பேசுடி என்று அம்மா வித்யாவின் ரகசிய குரல் தாத்தா மூச்சு பயிற்சி செய்வதை அபிநயம் செய்து காட்டினாள் ஆராதனா. குளிப்பதற்காக தோழி துண்டுடன் நடந்த அப்பா கேசவன் இருவரையும் தாண்டி என்னடி பண்ண போறீங்க 2 பேரும் என்றார். உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்க சொல்றேன். அப்பா ஒத்துக்க மாட்டார் வித்யா, அப்புறமா சொல்லிக்கலாம். வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லி காட்டுவாரு. சரி நானே சொல்றேன். கண்ணை விரித்த விஸ்வநாதன் அவர்களை பார்த்து என்ன என்றார். அப்பா ஆராதனாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறோம் இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன? ஜாதகம் பொருத்தம் பார்த்தோம், 4 பேரை விசாரித்தோம், இமெயில போட்டோல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்தோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. 2 பக்கமும் திருப்தியா இருந்ததால லக்ன பத்திரிக்கை எழுதுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் முடிவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஆனா என்ன, மாப்பிள்ளை போன் பண்ணாருப்பா. எல்லாருக்கும் முன்னாடி உங்க பொண்ணுகிட்ட எதுவுமே பேச முடியல, நீங்க அனுமதிச்சா 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல ஜஸ்ட் 1/2 மணி நேரம் சந்திச்சு பேசலாமான்னு கேட்டார். முகமாரிய விஸ்வநாதன், என்ன இது புது பழக்கம்? அன்னைக்குதான் குடும்பத்தோடு வந்து எல்லாத்தையும் பேசியிருந்தாங்களே, இவன் என்ன தனியா பேசுறது? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நடக்கிறது இல்ல. என் பாட்டியும் நானும் கல்யாணத்தப்ப பார்த்துக்கிட்டோம். ஏன் உன் பொண்டாட்டிய பொண்ணு பாக்குறப்போ அந்த மாதிரி தனியா பார்த்து பேசணும் நீ கேட்டியா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? விஸ்வநாதன். கேசவன் பதிலுக்கு தவித்த ஆராதனையை பார்க்க அவள் தொண்டையை சரி செய்து, தாத்தா உங்க காலமும் அப்பா காலமும் வேற. குடும்ப பின்னணியை மட்டும் விசாரிச்சுட்டு முடிவு செய்வீங்க. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. 1/2 மணி நேரம் பேசினா அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல தாத்தா, இயல்பா பேச முடியும், ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆராதனவை இமைக்காமல் பார்த்த விஸ்வநாதன் பெருமூச்சு விட்டபடி எழுந்து, நீங்க பேசி தீர்த்து விட்டு ஒரு மரியாதைக்கு என்கிட்ட சொல்றீங்க, நான் வேணாம்னு சொன்னா கோவமா கேட்கவும் போறதுல கோவப்பட போறீங்க. சரி நடத்துங்க என்று தனது துண்டை உதிரி தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார். ஆராதனாவின் ஸ்கூட்டி சத்தம் கேட்டதுமே சென்று கதவை திறந்தால் வித்யா. கேசவன் லேப்டாப்பை, விஸ்வநாதன் தொலைக்காட்சியை அணைத்தார்கள். உள்ளே வந்த தாத்தா அருகில் அமர்ந்து கொண்டாள். ஆராதனா தயங்கினாள். தன் விரல்களை பார்த்து கொண்டாள். சொல்லுமா, மனசு விட்டு பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? அவர் ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். 2 பேரும் ஹலோ சொல்லிக்கிட்டோம். ஹோட்டல்ல கார்னர் டேபிளுக்கு போய் எதிரில் உட்கார்ந்தோம். மெனு கார்டை பார்த்து லைட்டா ஆர்டர் செய்தோம். அப்புறம் 2 வருஷத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு. எனக்கு அவரே பேசட்டோன்னு அமைதியா இருந்த என்றாள் ஆராதனா. இந்த மாதிரி எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கலாம் ஆராதனா என்றான் விஷால். ஸ்கூட்டியை சாவியை தோண்டியபடி, நீங்க தான் தனியா சந்திச்சு பேசணும்னு சொன்னீங்க, அப்ப நீங்க தான் பேசணும் என்றார். கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு, இப்போ நான் பாக்குறது அப்பா ஆரம்பிச்ச பிசினஸ். பல கம்பெனிக்கு தேவையான உதிரி பாகங்களை சப்ளை செய்யறோம். பேங்க் லோன் போட்டு மெஷின் வாங்கி பிராண்டட் போடுறோம். என்ன கேள்வி இது? நிச்சயமா என்றால் ஸ்வீட் சாப்பிட்டபடி. பிளான் என்னுடைய கனவுகளுக்கு சப்போர்ட்டா இருப்பிய ஆராதனா? உங்க பிசினஸ் ஆர்வம் உண்டா என்றால் கட்லெட் கடித்தபடி. ஷூர், அதனால் தான் MBA செய்தேன். நிறைய வேலை ஆஃபர்ஸ் வந்துச்சு, எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ ஆன்லைன்ல கிராஃபிக்ஸ் டிசைன் பண்றேன், அதை விரிவா பேசணும்ட்டு தான் எனக்கு ஆசை. ஓ ஐ சி, என்னை மாதிரி பிசினஸ்ல ஆர்வம் இருக்க ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஐ எம் லக்கி. அப்புறம் அப்பாவுக்கு ஆர்த்தடைஸ், அப்பாவுக்கு சுகர், அம்மா 2 பேரும் கம்ப்ளீட் ரெஸ்ட். தேவைப்படுறதுக்கு முன்னே அம்மாவால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க முடியல. ஆராதனை வந்ததும் அவ கையில பீரோ சாவியை கொடுத்துட்டு அக்கடான்னு உட்கார்ந்துருவேன்னு சொல்றாங்க. பிசினஸ்ல எனக்கு சப்போர்ட்டா இருப்பியான்னு கேட்டீங்க. எந்த மாதிரி சப்போர்ட்னா? மாரல் சப்போர்ட். அடிக்கடிக்கு வெளியூருக்கு போவேன், வீட்டுக்கு லேட்டா வரலாம். அதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்ப நானும் உன்னோட நம்ம ஆபீஸ்க்கு வர வேண்டியது இல்லையா? ஆர்வமா இருந்தா எப்போவாச்சும் வா, ரெகுலரா வரணும்ட்டு இல்ல. 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு அப்பா அம்மா தனியா இருப்பாங்கல்ல. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆன்லைன் பிசினஸ். இதுல என்ன வருமானம் கிடைக்குது உங்களுக்கு? இப்போதைக்கு மாதம் 10,000 கிடைக்குது. ஆனா
ஏன் சிரிக்கிறீங்க? என் பிசினஸ் இப்போ நான் மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறேன். அந்த 5 லட்சம் ஆக்கதான் பிசினஸ். நீ எதுக்கு சிரமப்படணும்? ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம் ஆராதனா. ஏதோ டைம் பாஸுக்காக இது நீ செய்துட்டு இருக்க. உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், கவலைப்படாத. டைம் ஆச்சு, புறப்படலாமா? இன்னும் என் பிசினஸ் பத்தி நீங்க நிறைய பேச நினைச்சேன் ஆராதனா. டைம் ஆச்சுங்க, வீட்டுல எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அப்ப புறப்படலாம். நைஸ் டாக்கிங் டு யூ. டிஷ்யூ காகிதம் எடுத்து உதட்டில் ஒற்றிக்கொண்டான் விஷால். ஆராதனா சொல்லி முடித்ததும் வித்யா முகமெல்லாம் சிரிப்பாக பூரித்து போய் சொன்னார், அடி அதிர்ஷ்டக்காரி, அன்பான மாமியார் மாமனார், சொந்த வீடு, கார், இப்பவே ₹1,00,000 சம்பாதிக்கிற புருஷன் 5 லட்சம் சம்பாதிக்க போறதா சொன்னார். உன்னை தயங்கிறதுக்கு தங்கத்திலையும் வைரத்திலையும் குளிப்பாட்டுவாரடி. தலை குனிந்த ஆராதனா திமிர் அவர் கண்களிலே கண்ணீர் துளிர்கள். ஏண்டி அழற? என்னாச்சு? வேணாமா, எனக்கு இந்த இடம் வேணாம் ப்ளீஸ் என்று அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அம்மா. பைத்தியமாடி நீ? அதை விட பிரமாதமான இடம் உனக்கு அமையுமா? படிச்ச பையன், சின்ன குடும்பம், சொந்த பிசினஸ், இன்னும் என்ன வேணும்? எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குப்பா, ஒரு தன்மானம் இருக்குமா, சுயமான திறமை, சிந்தனை, கனவு இதெல்லாம் இருக்குமா? இதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய லட்சியம் மட்டுமே பேசுறார். என் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கேலியா படுதுமா? அவர் செஞ்சா பிசினஸ், நான் செஞ்சா டைம் பாஸா? அவருடைய மிஷின்ல தேவைக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ற ஒரு பொருள் தாமா என்னை பார்க்கிறார். அவர் வீட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தொடச்சி கழுவிட்டு ஒரு புது கம்ப்யூட்டர் மாதிரி அங்க நிக்கணும். அவருக்கு தேவை ஒரு ஹோம் மேக்கர். அதுக்கு நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கவே வேண்டியதில்லை. வீடு, கார், தங்கம், வைரம், இதுல என்னமா இருக்கு சந்தோஷம்? நம்ம சுயத்தை இழக்காம வாழறதுல என்னமா இருக்கு? என்னடி என்னென்னவோ பேசுற? படிச்ச திமிரா? அவனவன் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரணும்னு எதிர்பார்க்கறப்போ உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்ட்டு அவன் சொல்றான். ஐயோ அம்மா, உன்னை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ராணியா வாழப்படுறது ஏராளமான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க யாரையாச்சும் ராணி ஆக்கட்டும். எனக்கு ராணியா வாழ இஷ்டம் இல்லம்மா. போர்க்காலத்துல சிப்பாய் வேலை போதும் எனக்கு. அவர் பேசுறதுல என்ன தப்புன்ற? எதுவுமே தப்பு இல்ல. தப்பான ஆள்கிட்ட பேசிட்டார். அவரோட எதிர்பார்ப்புக்கு நான் பொருத்தம் இல்லம்மா. என்னை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாமா? நீ ஏதோ பண்றியே, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லு. ஆர்வம் காட்டி இருக்கலாம். என் ஆபீஸ்ல ஒரு ரூம் ஒதுக்குறேன், அங்க வந்து நீ விருப்பத்தை செய். உன் கிரியேட்டிவிட்டிக்கு படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட்டா இரு. உன் பிசினஸ் என் பிசினஸ் பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. இனிமே 2 பேருமே நம்ம பிசினஸ். வீட்லயும் பொறுப்பு எடுத்துக்கோ. எல்லாத்தையும் பிளான் பண்ணி டைம் ஒத்துக்கலாம். அப்படி இவர் பேசியிருந்தா என்னை, என் உணர்வுகளை மதிக்கிறதா அர்த்தம். அப்படி பேசலையே. அவங்க வீட்டு ஹால்ல அலங்காரத்துக்கு வாங்கி வைக்கிற பொருளா நான்? கேசவன் கைகளை பிசைந்தான். தப்பு, நீயும் ஆசைப்பட்டுட்டேன். 2 பேரையும் சந்தித்து பேச அனுபவிச்சது தப்பு. கல்யாணமான புறம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். இப்ப போய் ஆராய்ச்சி பண்ற. லக்ன பத்திரிக்கை எழுதுறதா முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து கட்சி இப்படி பேசிட்டு இருக்கிய, எல்லாம் சரியாயிடும். எதையும் யோசிக்காம இரு. எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருச்சா என்று அதட்டியவளை தன் அப்பாவிடம் திரும்பினார். சொல்லுங்கப்பா, அவ பாட்டுக்கு என்னவோ வளர்றா பாருங்க. சுயம்ன்றா, அடையாளம்ன்றா, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறாளா பாருங்க, எடுத்து சொல்லுங்கப்பா. அமைதியாக இருந்த விஸ்வநாதன், கேசவா, அந்த பையனுடைய அப்பா கிட்ட முதல்ல பேசிடுற என்றவர் போனில் டயல் செய்து, வணக்கம் சார், ஆராதனாவுடைய தாத்தா பேசுற. நாம பேசிக்கிட்டு இருந்தபடியே இந்த கல்யாணம் நிச்சயம் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எதுவும் பேச விரும்பல. நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க, நாங்களும் வேற இடம் பார்த்துக்கிறோம், வைக்கிறேன் என்று வைத்தார். என்னமாமா இது, என்னாச்சு உங்களுக்கு? அவ ஏதோ புரியாதனமா பேசினா நீங்களும் என்று பதறினாள் வித்யா. இருமா, அவனா புரியாம பேசுறா. நீங்க 2 பேரும் புரியாம பேசுறீங்களே. அவ ரொம்ப தெளிவா இருக்கிறா. நல்ல வேளை மனசு விட்டு பேசிட்டு வரும் நான் அனுபவிச்சேன். இல்லைன்னா அவ வாழ்க்கை நாசமா இருக்கும். ஜாதக பொருத்தம் எல்லாம் அப்புறம்டா கேசவா, மனசு பொருந்தணும். இப்ப அது பொருந்தலையே. 2 பேரும் வேற வேற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்பவே தெரிஞ்சது நல்லது தானே. எங்க காலத்துல இப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை. 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அதிலும் எத்தனை பேர் நிஜமான சந்தோஷத்தோட வாழ்ந்தாங்கன்னு யாருக்குடா தெரியும் என்றவர் ஆராதனவை அணைத்து கொண்டு ஆறுதலாக அவள் தலையை தடவி, இந்தியாவில் இந்த பசங்களை விட பொண்ணுங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எப்படி உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல பையன் அமைவான்.
அடுத்த சம்பந்தம் பார்க்குறப்போ ஒரு தடவை இல்லை 2 தடவை வேணும்னாலும் பையனை சந்திச்சு மனசு விட்டு பேசுது, தப்பே இல்லை என்ற தாத்தாவை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் பார்த்தால் ஆராதனா.